நான் நினைச்சால் கடலை கூடை கடலை மிட்டாய் போட்டு வாயில திண்டு விடுவேன். கடலை மிட்டாய் போட்டு வாயில திண்டு விடுவேன். இதே டைலாக்க வச்சு பக்கத்து ஊர்ல 1 லட்சம் ரூபாய் சம்பாதிச்சிட வேண்டியதான். நான் நினைச்சு வச்சுக்க மலைய கூட மஸ்காரா போட்டு பெண்கள் கண்கள் தேய்த்து விடுவேன். நான் அவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான கடவுள். சரி, நான் செவனேந்தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனனா கௌரவம் கௌரவம்னு என் கௌரவத்தையே யாரு பெரிய அலெக்ஸ் பாண்டியன். கூட்டாக பேசிக் கொள்கிறாய கடவுளவே. நோ டச்சிங் அப்படிலாம் பேச மாட்டேன். ஐ நோ டச்சிங் யூ நோ பிகினிங். அத்தா, நம்மளுக்கு எனக்குள்ள ஒரு சாமியார் வந்திருக்காங்க. அத்தா அத்தா அவர்கிட்ட என்ன கேட்டாலும் நடக்குதுதா. உனக்கு ஏதாவது வேணும்னா வந்து கேளுத்தா. அது அப்படியே அப்படியே செஞ்சு கொடுக்குறாருத்தா. சத்தியமாத்தா. பைக்குதா பேசுற உன்னை நம்பி நான் வரலாமா? சத்தியமா நீ அதை நம்பி வாத்தா. பேரும் பேச்சு எடுத்தவ நம்பி வரலாமா? உன் பேரன்டா. என்ன பேரனை நம்பி வா. கமிஷனா வாங்குற காசெல்லாம் கட்சி கொடியாவும் கரை வேட்டியாவும் வாங்கி வாங்கியே கரைஞ்சி போச்சப்பா. இன்னைக்கு கெட்ட இந்த வேட்டியாவது ஒரு 24 மணி நேரத்துக்கு இடுப்புல இருக்க அருள் புரிவியா? சாமி சாமி குறி கேட்க வந்திருக்கோம். சாமி குறி கேட்க வந்திருக்கியா? ஆமா சாமி. யாரு பக்கத்துல? என்னடா அப்பத்தா ஓரத்துல வந்து நில்லு. சாமி தரிசனம் வேணும்டா. ஓரத்துல நின்று கையெடுத்து கும்பிடுங்க யாய். என் பேரு மாதிரி தான். ஆனா உன் பேர் இல்ல மெய்யா பொய்யா? நெசந்தானா? கண்டிப்பா என் பேரு இல்ல. நீ உனக்கு வந்து வழிபோக்க அமைஞ்ச பையன். என் சக்தி ஞானம் யோசித்து பார்த்தால் எனக்கு எல்லா சூழ்நிலைகளும் எனக்கு என் முன்னால் வந்து நிற்கும். நான் அவ்வளவு சக்தி படைச்சவன். நான் நினைச்சால் கடலை கூடை கடலை மிட்டாய் போட்டு வாயில திண்டு விடுவேன். கடலை மிட்டாய் போட்டு வாயில திண்டு விடுவேன். இதே டைலாக்க வச்சு பக்கத்து ஊர்ல 1 லட்சம் ரூபாய் சம்பாதிச்சிட வேண்டியதான். அத்தா, என்ன சாமி நீ எதற்காக என்னிடம் வந்திருக்கிறாய்? உனக்கு என்ன சக்தி வேண்டும்? உனக்கு என்ன பலன் வேணும் என்று சொல்லு. நான் உன்னை தீர்த்து கொள்கிறேன். என் வீட்டு கஷ்டத்தை பூரா தீர்த்து விடணும். என் வீட்டு கஷ்டத்தை பூரா தீர்த்து விடணும். என் பிள்ளை குட்டிகளை பூரா நல்லா வைக்கணும். வழிபோக்கு வந்த பேரே எனக்கு வாய் பேசாம இருக்கு. அந்த பேரனா வாய் திறக்கணும். 500 ரூபாய் இருந்தால் இந்த தட்டுல போடு. காசால் படைக்கப்பட்ட உலகம். காசு இல்லாமல் இந்த சாமி நெசமாவே குடிக்க முடியாது. நீ என்ன சாமி எனக்கு கிரிக்கெட் கூட வாங்கி பொறுத்து கேட்டாரு. இது என்னது ரூபாய்? 10 ரூபாயா? பஞ்சு மிட்டாய் கூட வாங்கி திங்க முடியாத காலத்துல 10 ரூபா கொடுக்குறிய பாட்டி. பாட்டி கஷ்டம் தெரியும்ல. தெரிஞ்சுதானே உங்கள்கிட்ட வந்திருக்கேன். அப்போ என் கஷ்டம் உனக்கு தெரியும்ல. அப்போ என் கையில கண்ட காணிக்க தான் நான் கொடுக்க முடியும். என் சக்தி உனக்கு தெரியாதா? யாரு பெரிய அலெக்ஸ் பாண்டியன். நான் நினைச்சு வச்சுக்க மலைய கூட மஸ்காரா போட்டு பெண்கள் கண்கள் தேய்த்து விடுவேன். நான் அவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான கடவுள். சரி, நான் செவனேந்தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனனா
கௌரவம் கௌரவம்னு என் கௌரவத்தையே நான் அத்தையா தலை வழக்கா யாரால் நிக்க முடியுமா? முடியாது. தலை வழக்காக பிரமிடனை கீழே கொடுத்து பூமியில் அண்டை கொடுத்து பூமியை தாங்கி கொண்டிருந்த மண்டை இது. பயம் இல்லையே. பயக்கணுமா சாமி? எப்படி சாமி நான் பயப்படுவேன்? ஒரு கடவுளை நான் என்னோட கஷ்டத்தை நினைச்சு உங்ககிட்ட வந்திருக்கேன். அப்புறம் எப்படி நான் சாமியை பத்தி பயப்படுவேன்? சாமிதான் எனக்கு பாத்தியா முடிய பாத்தியா? பார்த்திருக்கேன். 1000 ஆண்டுகளாக வளர்த்து கொண்டிருக்கிறேன் இந்த முடியை. இதை அவுத்தால் இந்த உலகம் தாங்காது. இங்கதான் இருப்பீங்கன்னு சொன்னாங்க, அதனாலதான் நான் வந்தேன். ஏய் என்னடா பண்ற? நாக்க நீட்டு சரியா பொய் பேசுவோம். என்ன யோசிக்கிறேன்? இல்ல பொய் எப்படி சொல்றதுன்னு யோசிக்கிறேன். என்ன மாதிரி அரிச்சுந்திர மாதிரி வாழ பழகிக்க. உன் வாயில நிறைய பொய் இருக்கு. அவன் வாயை பாரு, அவன் வாயில குடி, அதெல்லாம் போதை பொருட்கள் அனுபவிக்கிற போல. அதுக்கிட்டே கூட்டிக்கிட்டு வந்திருக்கேன். இல்ல சாமி, நீங்க நினைக்கிற மாதிரி ஆளு நான் இல்ல சாமி. ஏய் என்ன அடிக்கிற போடா. நானே நான் சாப்பிட்டு எத்தனை நாள் ஆச்சு தெரியுமா? சாப்பிட்டு எத்தனை நாள் ஆயிடுச்சு தெரியுமா? எனக்கு தெரியாதுல, சாமிக்கு தானே தெரியணும். வெறும் இச்சை மட்டும்தான் முழுங்கி வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் இந்த உலகத்தில். சாமி, நீங்க சாப்பிட்டு எத்தனை ஆச்சுன்னு எங்களுக்கு எப்படி தெரியும்? தெரியும் சாமி, நீங்க சொன்னாதான எங்களுக்கு தெரியும். ஏய் கடவுளே கேலி பண்றியா? இல்ல இல்ல, சாப்பிட்டது தெரியாது. வேணாம் சாமி, என் பேர குண்டா சாமியே, என் பவர் தெரியாமல் அளந்து கொண்டிருக்கிறான். நான் பவர் சோப்பு கூட விற்க போகலே, ஆனால் இவன் பைத்தியக்கார மாதிரி என்னை பயந்து கொண்டிருக்கிறான். இல்ல சாமி, அப்படி இல்ல. மயக்கம் போடுறா ஜுக்கலைகளை எழுப்பி விடு சாமி. நீங்க சாப்பிட்டதை தானே நாங்க நீங்க சாப்பிட மாட்டேயா? அவனை நான் என் சக்தி, நான் விளையாட்டுத்தனமாக வரவில்லை இந்தியாவில். நீங்க தான் அதை எழுப்பி விடணும். நீங்க போட்டது மாதிரி எழுப்பி விடணும். உன் மேலே போடவா? வேண்டாம். உன் மேலே போடவா இல்லையா? வேணாம், போட காசு போடு. 490 ரூபாய் போடு, அப்பதான் இவனை எழுப்பி விடுவேன். சரி. 490 ரூபாய்க்கு 1 ரூபாய். நான் என்ன ரோட்ல போறேன் இட்லி தோசை வாங்கி சாப்பிடுற பையன் நினைச்சியா? ஐ அம் இந்தோனேசியா. சாமிக்கு போடுறேன். காசை காணும். சாமி காடிக்க கட்டு போதும். பொழுது போலேண்டா சினிமா படம் பார்க்க போற. உண்மையா மெய்யா பொய்யா? நான் டிவி தான் பார்ப்பேன் நிறைய. பொழுது போலேண்டா சினிமா படம் பார்க்க போற வெற்றி தியேட்டருக்கு. சரி சாமி, உண்மையா இல்லையா? உண்மைதே. போனேன், படம் பார்க்க போனேன். தியேட்டருக்கு போக கூடாது. சரி, நான் போக மாட்டேன். 1000 காலமாக வாழ்ந்து வருகிற காலத்திலே ஐயா வணக்கம், வாங்க வாங்க. கடவுள்கிட்ட வந்து அருள் வாங்கிட்டு போங்க. இந்தியாவின் அற்புத மட்டிக்கினாரு ஒருத்தரு, இவரை காப்பாத்தணும் கத்துரு. உட்காருங்கள். இவனை மயக்கம் போட வைத்திருக்கிறேன். இவன் சேட்டை போனீங்கன்னா உங்க மேல போட்டு விடுவீங்க. உட்காருங்க. போயிருவீங்களா? டேய், அவனை மயக்கம் போட உட்காந்து குந்த உட்காருங்க. வாங்க சாமி, இங்க வா, காணிக்க வாங்கிட்டு போ. சாமிட்டு வந்து உட்காரு. இல்லைன்னா வா 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 போன எந்திரிச்சு போனேன். என் சக்தி உனக்கு தெரியாது. என் சக்தியை வேறமா. நீ உட்காருங்க. வாங்க. அந்த மாதிரி நான் கிடையாது ஐயா. இப்ப வாங்க உட்காருங்க. வாங்க. அன்புக்கு அடிமை வடிவேலு. அருமையான பேர், அருமையான திரைப்பட நடிகர். நீங்கள் வாருங்கள், உட்காருங்கள். இவனை டேய் சும்பலா கட்டி சும்பா காமி சாமியவே கேலி பண்றியாடா? இது இவன் செய்த தவறு. என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள். இறை பகவானே, எந்திரிப்பா. வாருங்கள், உட்காருங்கள். என் கடவுள். ஐயா ஐயா, இங்க வாழலைன்னா உங்க மேல போட்டு விடுவேன். நீங்கள் ஓடி விடுவீர்கள். சாமியா செஞ்ச தப்பு சாமி. கும்பிட்டு விழுடா. அவர் யாரு? அவரை கூப்பிட்டு வாடா. அப்படா இல்லைன்னா அவரையும் மேலே போடுவேன்னு சொல்றா. எந்திரடா. ஐயா வாருங்கள். இல்லை இங்க இருந்து சக்தி விடுவேன். வந்துடுறீங்க. சாமி மோசமான சாமியை கூப்பிட்டு வா. உழைச்சும் காசு நிற்க மாட்டுது. பெருமகனே எங்கள் அண்ணாமலை சிவனே, ஆடிய பாதத்தில் ஓரிடம் வேண்டும், ஆடிய பாதத்தில். முடி எதனால் வளர்த்து கொண்டிருக்கிறேன் தெரிகிறதா? அது உங்களுக்கு தான் தெரியும், எனக்கு தான் தெரியும். அது ரூட்டாக பேசிக் கொள்கிறாய கடவுளவே. அப்படிலாம் பேச மாட்டேன். I know touching, you know beginning. That is
ஹேர் ஆயில் ஆயில்மெண்ட் அதெல்லாம் பேசக்கூடாது. என்னென்னோ